அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 21 பார்க்கலாம். ஸோ இன்டெகிரல் 1 டிவைட் பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இ பவர் எக்ஸை நம்ம டீன்னு எடுக்கலாமா? இ பவர் எக்ஸ் இல்லை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 கூட டீன்னு எடுத்துக்கோங்க. இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகுது, இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான், மைனஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் 0 ஆகிடும், விட்டுடலாம். ஸோ இப்போ டிடி பை டிஎக்ஸ், இதுலேருந்து நமக்கு டிஎக்ஸோட வேல்யூ வேணும். டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை இ பவர் எக்ஸ். இது ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல டி இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் இதையும் டீக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இ பவர் எக்ஸுக்கு பதிலாக இங்கிருந்து இ பவர் எக்ஸோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், e power x is equal to t plus 1. ஸோ இப்போ இதை t plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன், இந்த இன்டகிரேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இங்கிருந்து அடுத்த ஸ்டெப்பு இன்டகிரல் 1 டிவைட் பை, ஸோ இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக நம்ம டீன்னு எடுத்தோம், அதனால டி டிஎக்ஸோட வேல்யூ டிடி பை டி ப்ளஸ் 1. ஸோ இது எப்படி மாறுது பாருங்க, இன்டெகிரல் டிடி டிவைட் பை டி இன்ட்டு டி ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம இதை மட்டும் எடுத்து தனியாக போட்டுக்கிறேன். 1 டிவைட் பை டி இன்ட்டு டி ப்ளஸ் 1. ஸோ இது எப்படி பிரிப்போம், இங்கே இருக்கிற ஃபேக்டரை தனியாக எடுத்துப்போம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபேக்டரை தனியாக எடுத்துப்போம், இதுக்கு மேலே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏ இன்ட்டு டி ப்ளஸ் 1 ப்ளஸ் பிடி ஈக்குவல் டு 1. சரியா? இங்கே டினாமினேட்டரில் டி இன்ட்டு டி ப்ளஸ் 1 வரும், இங்கேயும் டினாமினேட்டரில் டி இன்ட்டு டி ப்ளஸ் 1 வரும், அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து அதாவது இங்கே டி இன்ட்டு டி ப்ளஸ் 1, இங்கே வந்து டி இன்ட்டு டி ப்ளஸ் 1 எழுதி கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் நமக்கு மார்க் இல்லை, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்னா டீக்கு 0 அப்ளை பண்ணால் ஏவோட வேல்யூ கிடைக்குமா? டீக்கு 0 அப்ளை பண்ணுறேன், 1 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 0 ஆகிடும், ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து டீக்கு -1 அப்ளை பண்ணலாம். டீக்கு -1 அப்ளை பண்ணோம்னா ஏ 0 ஆகிடும், மைனஸ் பி, அதாவது பியோட வேல்யூ -1 கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 1ன்னும் பிக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணலாம். இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டா இப்படி கிடைச்சிடும். ஸோ இதை இப்போ டைரெக்டாக நான் இங்கேருந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், 1 டிவைட் பை டி மைனஸ் 1 டிவைட் பை டி ப்ளஸ் 1 இன்ட்டு டிடி. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், லாக் மாடுலஸ் ஆஃப் டீன்னு கிடைக்கும், மைனஸ் இங்கே வந்து இன்டகிரேட் பண்ணால் லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும், ப்ளஸ் சி. ஸோ இது வந்து லாக் மாடுலஸ் ஆஃப் லாக் பி மைனஸ் லாக் ஏ. எப்படி எழுதலாம், லாக் பி பை ஏன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் மைனஸில் இருக்குது, அதனால் இதை டி டிவைட் பை டி ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் சி. இப்போ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். லாக் மாடுலஸ் ஆஃப் டி வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 இ பவர் எக்ஸ் டிவைட் பை டி ப்ளஸ் 1ஓட வேல்யூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு எதுக்கும் மார்க் இல்லை, நமக்கு இதுக்கு மட்டும்தான் மார்க்கு. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வேணும்னா ரஃப்பில் கூட போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஏபி கண்டுபிடிச்சி இதை அப்ளை பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும் போதும், இங்கேருந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.